அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய உபதேசங்களில் இதுவும் ஒன்று. நீ தலை சிறந்த ஆசிரியரை தேர்ந்தெடுத்துக்கொள். அந்த ஆசிரியர் தலை சிறந்த சிற்பியை போன்று இருக்க வேண்டும். ஒரு தலை சிறந்த சிற்பிக்கு தான் ஒரு பாறையில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் அவருடைய கண்ணுக்கு தெரியும். தேவையற்றதை நீக்கி அந்த சிற்பத்தை அவர் வெளியே கொண்டு வருவார். அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசிரியர். அந்த ஆசிரியரிடம் நீ எப்படிப்பட்ட மாணவனாக இருக்க வேண்டும் தெரியுமா? குளிப்பாட்டக்கூடிய உன்னுடைய கையில் கிடைக்கக்கூடிய ஜனாசாவை போன்று இருக்க வேண்டும். எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய அனைத்து கட்டளைக்கும் நீ கீழ்ப்பணிந்து நடந்தால் அவர் நினைக்கக்கூடிய ஒரு சிற்பமாக இந்த உலகத்தில் நீ சிறந்து வழங்குவாய் என்பார்கள் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள். யதார்த்தமான உண்மையும் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உம்மி நபியாக எழுத படிக்க தெரியாத நபியாக பிறந்தவர்கள் தான். இறைவன் என்ற அந்த ஆசிரியனுக்கு முன்னால் தன்னை ஒரு ஜனாசாவாக ஆக்கி கொண்டார்கள். அவன் எப்படி புரட்டினாலும் எப்படி திருப்பினாலும் தூக்கி அடித்தாலும் கூட எல்லாத்தையும் பொறுமையாக சாதித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளைவு படித்தவர்கள் கூட சாதிக்க முடியாததை படிக்காத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 கோடி மக்களுக்கு தலைவனாக இருந்து வாழ்ந்து சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.